ஸோ வணக்கம் மக்களே. நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார் கமெண்ட்ஸில், ராயபுரம் பஸ் ஸ்டாண்ட் பற்றி வீடியோ போடுங்க, இப்போ புதுசாக திறந்த அந்த ராயபுரம் பஸ் ஸ்டாண்ட் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். நானும் சொன்னேன், இந்த மாதிரி அந்த பக்கம் எதனா வேலையாக போனேன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு வேலையாக தான் ராயபுரம் வரைக்கும் வந்திருந்தேன். ஸோ டக்குன்னு இது வீடியோ எடுத்து போடணும்னு ஞாபகம் வந்தது, டக்குன்னு போட்டு விட்டேன். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு பஸ் வர்றது இந்த பிரிட்ஜு கீழே அப்படி வருது, போகும்போது வேறு வழியாக போகிறாங்க. 2 என்ட்ரன்ஸ் வச்சு பஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு என்ட்ரன்ஸ்லேயே வெளியே போய் வருது, ஒரு என்ட்ரன்ஸ்லேயே வெளியே போய் வருதுன்னாங்க. இல்லை 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு. உள்ளே போகிறதுக்கு ஒன்று, வெளியே வர்றதுக்கு ஒன்று, 2 இருக்குது. சரி, இந்த பஸ் ஸ்டாண்டில் நிறைய பேருக்கு இப்போ குழப்பமாகுது, இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னென்ன பஸ்ஸஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓஎம்ஆர் போகிறதுக்கு அதுக்கெலாம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. தீவுத்தடல் போகிறதுக்கு பஸ் இருக்கான்றாங்க. ஸோ அதுக்கெல்லாமே நான் ரிப்ளை பண்ணிடுறேன் இந்த வீடியோவில். தீவுத்தடல் போகிறதுக்கு ராயபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு கிடையாது. அதாவது அந்த இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, 2 பஸ் ஸ்டாண்டாக பிரித்தாங்களா, அதில் அந்த தீவுத்தடல் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு இங்கேருந்து பஸ்ஸு இல்லை. சென்ட்ரல் மார்க்கமாக போகிற பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா இந்த ராயபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் கிளம்பும். எல்லா ரூட் பஸ்ஸும் என்னால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பூந்தமல்லி போகிறது, கிண்டி போகிறது, தாம்பரம் போகிறது, அது மாதிரி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போய் போகிற எல்லா பஸ்ஸும் இந்த ராயபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் எடுப்பாங்க. அதே பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் வழியாக திருவான்மியூர், அடையார், அந்த மாதிரி ஓஎம்ஆர் ரூட் பஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா தீவுத்தடல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பும். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பாது. இங்கேருந்து நீங்கள் தீவுத்தடல் போனோம்னா, இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பீச் ஸ்டேஷன் போயிட்டீங்கனாலோ இல்லை பாரிஸ் போயிட்டீங்கனாலோ அங்கேருந்து உங்களுக்கு பஸ் அவைலபிளாக இருக்கும். தீவுத்தடலேருந்து ப்ராட்வேலேருந்து தான் தலைமைச் செயலகம் வழியாக போய் அப்படி ஜாயிண்ட் ஆகுது, மெரினா பீச் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் மெரினா பீச் போகிறதா இருந்தால் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் கிடையாது, நீங்கள் தீவுத்தடல் போய் தான் மாறுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் கோரிக்கை நிறைவேற்ற